கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என்னுடைய இருதயத்திலும் சமாதானம் இல்லையே என்று சமாதானத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, கவலைப்படாதிருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தில் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். ஒரு மனுஷனுடைய ஆஸ்தியும் அந்தஸ்தும் பேரும் புகழும் பதவியும் செல்வாக்கும் அவனுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. புனித நீர் ஆடுவதினாலும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வதினாலும் பரிகாரங்கள் செய்வதினாலும் ஒரு மனுஷன் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவரே ஒரு மனுஷனுக்கு சமாதானத்தை தர முடியும். 29வது சங்கீதம் 11வது வசனத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆதி மனுஷர்களாகிய ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினால் மனுஷர்களுடைய வாழ்க்கையில் பாவம் உண்டானது, சாபம் உண்டானது, பகை உண்டானது, பயம் உண்டானது, வருத்தம் உண்டானது, வேதனை உண்டானது, வியாதி உண்டானது, வறுமை உண்டானது. இதன் நிமித்தமாக மனுஷர்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து போனார்கள். மனுஷர்கள் இழந்து போன சமாதானத்தை திரும்பவும் அவர்களுக்கு திருப்பி கொடுப்பதற்காக 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் இயேசு என்ற பெயரில் இந்த உலகத்தில் பிறந்தார். மனுஷர்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக, சாபத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். இதை யாரெல்லாம் நம்பி விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் வறுமையிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் பயத்திலிருந்து விடுதலை கொடுத்து அவர்களுக்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிக்கிறார். இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பொறுத்தே அமையும். ஒரு மனுஷன் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை குறித்து அநேக காரியங்களை வேதம் சொல்லுகிறது. அதில் சில முக்கியமான வழிகளை குறித்து சுருக்கமாக தியானிப்போம். கொலோசியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தில் இயேசு சிலுவில் சிந்திய இரத்தத்தினால் நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது, ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் சமாதானம் வேண்டும். ஏனெனில் இருதயத்தில் தான் ஒரு மனுஷனுடைய ஆத்மா இருக்கிறது. பாவம் செய்கின்ற ஆத்மா சாகும் என்றும் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்றும் வேதம் சொல்லுகிறது. மார்க்கு 7வது அதிகாரம் 21 மற்றும் 22வது வசனங்களில் திருட்டு, களவு, பொருளாசை, பண ஆசை, பதவி ஆசை, கபடு, காம விகாரம், வன்கண், பெருமை, பொறாமை, பகை, கோபம், எரிச்சல், கசப்பு, வெறுப்பு போன்ற பொல்லாத சிந்தனைகள் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட இருதயத்தை உடைய மனுஷனால் எப்படி சமாதானமாக வாழ முடியும்? இதுபோன்ற பாவங்களிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி மரித்தார். ஆகவே இயேசுவே, என் இருதயத்திலிருந்து புறப்படுகின்ற இதுபோன்ற பொல்லாத சிந்தனைகளிலிருந்து விடுதலை தாரும், என் இருதயத்தை உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தும், இயேசுவே என் பாவங்களை மன்னியும், இயேசுவே என்னை ரட்சியும் என்று இயேசுவை நோக்கி வேண்டுதல் செய்யும் போது இயேசு உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுடைய எல்லா பாவங்களிலிருந்து விடுதலை தந்து ஆசீர்வதிப்பார். அப்பொழுது உங்கள் இருதயத்திலே தெய்வீக சமாதானம் உண்டாகும். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஜெபத்திலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே உங்கள் பாரங்களையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். பல வருஷங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்த அன்னாள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு சென்று கண்ணீரோடு எனக்கு ஒரு குழந்தை தாரும் என்று ஜெபித்தாள். குழந்தையில்லாத பாரத்தை சொல்லி ஜெபித்து கர்த்தர் மேல் அவள் பாரத்தை வைத்து விட்டாள். அவளுடைய இருதயத்திலே தெய்வீக சமாதானம் உண்டானது. அதற்கு பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அவள் ஜெபத்தை கேட்டு சீக்கிரமாகவே ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். இதே போல நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி ஜெபித்துவிட்டு இனி கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசத்தோடு காத்திருங்கள். உங்கள் இருதயத்திலும் சமாதானம் உண்டாகும். ஏற்ற வேளையில் உங்கள் பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் விடுதலை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார்.
119வது சங்கீதம் 165வது வசனத்தில் உம்முடைய வேதத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஒருவரை நேசித்தால் அவர்களை பார்க்க வேண்டும், அவர்களுடன் பேச வேண்டும், அவர்களோடு நேரத்தை செலவிட வேண்டும் என்று விரும்புகிறோம் அல்லவா? அதே போல நாமும் வேதத்தை நேசித்தால் பரிசுத்த வேதாகமத்தை தினமும் படிப்போம், எப்பொழுதும் வேதத்தை தியானித்து கொண்டிருப்போம், அதிக நேரம் வேத வசனங்களை கேட்க நேரத்தை செலவிடுவோம். இப்படி வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நமக்கோ வேதத்தை வாசிப்பதற்கே நேரமில்லை. அப்புறம் எப்படி வேதத்தை நேசிக்க முடியும்? நாம் கடைசி காலங்களில் வந்திருக்கிறோம். வேத வசனம் உங்களில் நிலைத்திராவிட்டால் நிச்சயமாகவே சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே வேதம் வாசிக்கவும், வேதத்தை தியானிக்கவும், வேத வசனங்களை கேட்கவும் அதிக நேரத்தை செலவிடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாகும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனத்தில், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் மேல் மாத்திரம் 100% நம்பிக்கை வைப்பவர்களுக்கு நிச்சயமாகவே சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இதுவரைக்கும் நீங்கள் மனுஷர்கள் மீதும் உங்கள் திறமை, படிப்பு, ஆஸ்தி, அந்தஸ்து, நல்ல நாள் பார்த்தல், ஜோசியம் பார்த்தல், நியூமராலஜி, பாரம்பரியம் போன்ற மூட பழக்க வழக்கங்கள் மீதும் நம்பிக்கை வைத்த காரணத்தினால் சமாதானத்தை இழந்து தவித்து கொண்டிருக்கலாம். இன்று முதல் 100% கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது மாத்திரம் நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் அருளி பூரண சமாதானத்துடன் உங்களை காத்து கொள்வார். கடைசியாக 37வது சங்கீதம் 11வது வசனத்தில், சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து கொண்டு மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷன் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவனுக்கு சாந்த குணம் மிகவும் அவசியம். இன்றைக்கு சாந்த குணம் உள்ள மனுஷர்களை பார்ப்பது கடினமான காரியமாய் இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில், வேலை செய்யும் இடத்தில், சபையில், சமுதாயத்தில் சாந்த குணத்தை வெளிப்படுத்த முடிவதில்லை. அதனால் எல்லா மனுஷர்களும் சமாதானத்தை இழந்து தவிக்கிறார்கள். எல்லோரிடத்திலும் எல்லா இடங்களிலும் சாந்த குணத்தை வெளிப்படுத்துவது என்பது சாதாரண காரியமல்ல. இயேசு கிறிஸ்து ஒருவரே ஒரு மனிதனுக்கு சாந்த குணத்தை கொடுக்க முடியும். ஆகவே சாந்த குணம் என்ற கனிக்காக உபவாசமிருந்து போராடி ஜெபித்து கர்த்தரிடத்திலிருந்து அந்த சாந்த குணம் என்ற கனியை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை சாந்த குணத்தினால் நிரப்புவார். உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாகும். ஆகவே கேட்ட செய்தியின்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி உங்கள் கவலைகளை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். வேதத்தை நேசித்து வேதத்தை தியானிக்க அதிக நேரம் செலவிடுங்கள். 100% கர்த்தர் மேல் மாத்திரம் நம்பிக்கை வையுங்கள். சாந்த குணம் என்ற கனிக்காக உபவாசம் இருந்து ஜெபித்து சாந்த குணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் இருதயத்திலும் தெய்வீக சமாதானம் உண்டாகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.